Hi, hello, welcome back to my channel, dear students. என்னோட வீடியோ பார்த்துட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பட் இது மாதிரி நான் இன்னும் நிறைய சப்போர்ட் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதோட மட்டும் இல்லாமல் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட செக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Chapter 5 யூஸிங் மேக்ரோஸ் இன் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா நம்ம எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்டில் Chapter 4 நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டாஸ் நம்ம அனலைஸ் பண்ணோம். லைக் கன்சாலிடேஷன், சப்டோட்டல், வாட் இஃப் சினாரியோ. ஸோ அதில் பார்த்தோம்னா மல்டிபிள் ஆப்ரேஷன் அண்ட் தென் கோல் சிக். ஸோ இது மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் டேட்டாஸ் நம்ம அனலைசிஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்தோன்னா லிப்ரே ஆஃபீஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நம்ம யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தோம்னா ஓப்பன் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர். அது யூஸ் பண்ணி தான் நம்ம பார்த்தோம்னா எல்லா ப்ராக்டிகல்ஸ் பண்ணோம். ஸோ அதோட வீடியோவும் என்னுடைய சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த வருஷம் நம்மளோட கரிக்குலமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லிப்ரே ஆஃபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் நம்ம சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ரிசீவ் பண்ணல. ஸோ சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் லிப்ரே ஆஃபீஸ் கொடுத்துருந்தா லிப்ரே ஆஃபீஸ், அப்படி இல்லைன்னா ஓப்பன் ஆஃபீஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ சாம்பிள் பேப்பர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோன்றதே நமக்கு தெரியும். பட் கரிக்குலமில் லிப்ரே ஆஃபீஸ் கொடுத்துருக்கிறதுனால இப்போ லிப்ரே ஆஃபீஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ப்ராக்டிக்கலுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸிங் மேக்ரோஸ் இன் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ மேக்ரோஸ் அப்படின்னா என்னன்றது நான் ஆல்ரெடி ஓப்பன் ஆஃபீஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ளிகேஷன்ஸ் மாறினாலும் மேக்ரோவோட ஃபங்க்ஷன் எப்பவுமே சேமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி மேக்ரோனா என்னன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மேக்ரோ அப்படின்னா என்னென்னா எ மேக்ரோ இஸ் அ சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் எக்ஸிக்யூட் எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இங்கே மேக்ரோன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் எ சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மேக்ரோன்றது சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், பட் இட் எக்ஸிக்யூட்ஸ் எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மேக்ரோன்றது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் தெரியும், ஒரு சின்ன மாடியூல் மாதிரி தான் தெரியும். பட் அந்த மாடியூல் ஆர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்குள்ளே பார்த்தோம்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா this set of instructions can be a sequence of commands or keystrokes that can be used for any number of times later. So actually இந்த set of instructionன்றது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த set of instructionsக்குள்ளே பார்த்தோம்னா sequence of commands or keystroke. அதாவது நான் இந்த கீபோர்டில் என்ன கீ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், அப்படி இல்லைனா என்ன கமாண்ட் நான் கொடுக்குறேனோ அது எல்லாத்தையும் இது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு நேம் கொடுத்து இது சேவ் பண்ணிக்கும். ஸோ இது மாதிரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எல்லா கீ ஸ்ட்ரோக்ஸுமே அது என்ன பண்ணுன்னா சேவ் பண்ணி எப்போ வேணுனாலும் இந்த ப்ராசஸை நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது சிங்கிள் டைம் தான் யூஸ் பண்ணுமா அப்படிலாம் இல்லை. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் இந்த நீங்கள் மேக்ரோவை ரன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். So a sequence of actions such as keystrokes and clicks can be recorded and then run as per the requirement. ஸோ இந்த மேக்ரோன்றது கமாண்ட்ஸ் ஆர் கீஸ்ட்ரோக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு கிளிக்ஸுமே கூட அது என்ன பண்ணும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஸோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நமக்கு எப்போ தேவையாக இருக்கோ அப்போ நம்ம இந்த மேக்ரோவை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தோம்னா மேக்ரோவுக்கான டெஃபினிஷன். இதில் கீவேர்ட் அப்படின்னா என்னென்னா சீக்வன்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் ஆர் கீஸ்ட்ரோக்ஸ். இது எப்பவுமே என்னத்தை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் ஆர் கீஸ்ட்ரோக். நம்ம கொடுக்குற கீஸ்ட்ரோக்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணோம் அப்படின்னா சேவ் பண்ணி ரெக்கார்டாக வச்சுக்கும். அந்த ரெக்கார்டு தான் நம்ம தேவைப்படும் போது நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ இதுதான் பார்த்தோம்னா மேக்ரோவுக்கான டெஃபினேஷன். ஸோ இப்போது இந்த மேக்ரோ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அந்த ஆப்ஷன் பற்றி நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி ப்ரோக்ராமும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் தான். நம்ம ஒன்றுனா நம்ம படிக்கிறத விட நான் ப்ரோக்ராம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வைஸ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸ் எல்லாமே என்னன்றது உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு லிப்ரே ஆஃபீஸ் தேவை. ஸோ அதனால் நீங்கள் லிப்ரே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க.
இப்போது LibreOfficeல நமக்கு தேவை கேல்சி. ஸோ கேல்சி ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கேல்சி ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் LibreOffice ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ரோவில் ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகாது. அந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் நம்ம எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். டூல்ஸில் போங்க. டூல்ஸில் போயிட்டு மேக்ரோ கிளிக் பண்ணுங்கள். பட் இப்போ நான் ரெக்கார்டுன்ற மேக்ரோ நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ரெக்கார்ட் மேக்ரோ வந்து டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகாது. ரன் மேக்ரோ மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ரெக்கார்ட் மேக்ரோவை நான் எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் போயிட்டு இதில் அட்வான்ஸ்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 செக் பாக்ஸ் இருக்குது. அந்த 2 செக் பாக்ஸில் லாஸ்ட்டு செக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எனேபிள் மேக்ரோ ரெக்கார்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ரெக்கார்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கான மெத்தட். இப்போது நான் மறுபடியும் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மேக்ரோவை வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணலான்றதை சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்ஸ் எடுத்துக்கிறேன், சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். கூடவே அதோட மார்க்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போது என்னென்ன சப்ஜெக்ட்ன்றதை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் தென் சோஷியல். ஸோ இது எல்லாமே சப்ஜெக்ட்ஸ். இதோட மார்க்ஸ் நான் இங்கே கொடுக்குறேன். 89, 92, 97, 88 அண்ட் தென் 90. இது எல்லாமே அதோட மார்க்ஸ். இப்போ சேம் டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு ஷீட்லேயும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். நியூ ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இங்கே அதே டேட்டாவை நம்ம கொடுத்துடலாம். பட் இதில் மார்க்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது வேறு டேட்டா, அது வேறு டேட்டான்ற மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா மேக்ரோன்றது நமக்கு தெரியும் செட் ஆஃப் சீக்வன்ஸ் தட் இஸ் யூஸ்டு ஃபார் லேட்டர் பர்பஸ். ஸோ சேம் ஃபங்க்ஷன்ட்டு வரும்போது அப்போ வந்து மேக்ரோ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் சேம் ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன், பட் டிஃப்ரெண்ட் டேட்டாஸ். இப்போ நான் மேக்ரோவை க்ரியேட் பண்ண போகிறேன். இது என்னோடய ஷீட் 2. இதில் டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் இருக்குது. இப்போ ஷீட் 1ல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சம் டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் இருக்குது. இப்போது நான் இந்த மேக்ரோவை நான் எப்படி ரன் பண்ண போகிறேன்றதை சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ டூல்ஸில் போங்க. டூல்ஸில் போயிட்டு மேக்ரோ கிளிக் பண்ணுங்கள். மேக்ரோவில் போயிட்டு ரெக்கார்ட் மேக்ரோன்ற ஆப்ஷன் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்டாப் ரெக்கார்டிங்கிற ஆப்ஷன் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போது இந்த மேக்ரோ வந்து ரெடியாக இருக்குது. நான் என்ன கமெண்ட் கொடுத்தாலும், நான் என்ன கீ ஸ்ட்ரோக் கொடுத்தாலும் அதை வந்து கேப்சர் பண்ணி அதை ஒரு மேக்ரோவாக க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கிற எல்லா சப்ஜெக்டோட மார்க்ஸும் நான் டோட்டல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் கொடுக்குற கீ ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு பதில் நான் இப்போது ஒரு ஃபார்முலா டைப் பண்ண போகிறேன். ஸோ ஃபார்முலாக்கு எப்பவுமே நமக்கு என்ன தேவை, ஈக்குவல் சிம்பிள் வேணும். ஸோ ஒவ்வொரு மார்க்கும் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட் பண்ண போகிறேன். தமிழ் மார்க், மேக்ஸ், நவ் சயின்ஸ், இப்போது எஸ்எஸ். இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் ஆட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ நவ் ஐ காட் மை டோட்டல். ஸோ இப்போது எனக்கு டோட்டல் கிடச்சிச்சு. இப்போ நான் என்னென்ன கீ ஸ்ட்ரோக் நான் ப்ரெஸ் பண்ணணும் அது எல்லாமே இப்போ மேக்ரோ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. ஸோ எனக்கு இந்த ப்ராசஸ் இப்போதைக்கு போதும். அதனால் நான் ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்குறேன். ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்த உடனே நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு மாடியூல் க்ரியேட் ஆகிருக்கு. நியூ மாடியூல்னு ஒன்று இருக்குது. ஓகே, லெட் இட் பி லைக் தட். மாடியூல் 1ல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடியூல் 1 ஆல்ரெடி மெயின் என்ற ஒரு ஃபங்க்ஷன்லே இப்போ நான் க்ரியேட் பண்ண அந்த கீ ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே சேவ் ஆக போகுது. ஸோ டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிறதுல நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுங்க, எஸ் கொடுங்க. இப்போது இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். இப்போ ஷீட் 2ல் பார்த்தீங்கன்னா சேம் ஷீட் 1 மாதிரியே தான் இங்கே ஷீட் 2 இருக்குது. இதுக்கும் நான் டோட்டல் தான் கண்டுபிடிக்கணும். பட் இது சிமிலராக ஷீட் 1ல் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ சிமிலராக 2 ப்ராசஸ் இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ரிசல்ட் வேணும். இப்போ நான் மேக்ரோவை எப்படி ரன் பண்ண போகிறேன் அப்படின்றத காட்டுறேன்.
டூல்ஸில் மேக்ரோ, இதில் ரன் மேக்ரோ, இது மாதிரி உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். எக்ஸ்கியூஸ் மீ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம க்ரியேட் பண்ண மாடியூல் 1 இருக்குது, அதில் நம்ம செலக்ட் பண்ண மெயின்ன்றது இருக்குது. ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக அது செலக்ட் ஆகி தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரன் கொடுக்க போகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன வேல்யூ வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அகெயின் ஐம் டெலிட்டிங். இப்போ நீங்கள் மறுபடியும் கூட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மார்க்ஸுமே கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது மறுபடியும் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். டூல்ஸில் போயிட்டு மேக்ரோவில் ரன் மேக்ரோ கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் ஆல்ரெடி நம்ம கொடுத்த மாடியூல் இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் நமக்கு மெயின் அந்த ஆப்ஷனுமே இருக்குது நமக்கு. ஸோ டிஃபால்ட்டாகவே அது செலக்டில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ரன் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா மேக்ரோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி ரன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஸோ இப்போ ரன்னிங் மேக்ரோவில் நம்ம அதுதான் பார்த்தோம், எப்படி ஒரு மேக்ரோ வந்து நம்ம ரன் பண்ணுறதுன்ட்டு அதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ரியேட்டிங் அண்ட் ஆர்கனைசிங் எ சிம்பிள் மேக்ரோ. ஸோ இது மாதிரி எத்தனை மேக்ரோஸ் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ரியேட்டிங் அ மேக்ரோ as a ஃபங்க்ஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ரோ as a ஃபங்க்ஷன். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன்சிடர் a situation wherein you need to perform calculation that are repetitive in nature. ஸோ ஒரே ப்ராசஸை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு இந்த கண்டிப்பாக மேக்ரோன்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Assume that the same formula needs to be applied to different data in different shades and there is no predefined function for it. இங்கே இந்த மேக்ரோ மூலமாக நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனோ இல்லை பில்டின் ஃபங்க்ஷனோ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளே ஓனாக ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களோட புக்கில் வந்து பார்த்தோம்னா அந்தளவுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. ஸோ உங்களோட ப்ராக்டிகல்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜஸில் சம் கோடிங் கொடுத்துருக்காங்க. அந்த கோடிங் மூலமாக தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் தேவை. அந்த ஃபங்க்ஷன் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம ஓனாக ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த லிப்ரே ஆஃபீஸில் எப்படி வந்து மேக்ரோ ஆட் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் இது மாதிரிலாம் ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் ஃபங்க்ஷன்ற ஒரு நேம் கொடுத்துட்டு என்ன ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன்னா இந்த நியூ சம் என்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த நியூ ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணி இதில் எனக்கு தேவையான அடிஷன் சம்ஸை நான் பண்ணிக்குவேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டிம் த சம் ஆஸ் டபுள். டிம்ன்றது இது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே விபி ஸ்கிரிப்ட் தான். டிம் அப்படின்றது டைமென்ஷன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வேரியபிள் வாங்குகிறேன். த சம் அப்படின்றது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள் வந்து பார்த்தோன்னா டபுள் டேட்டா டைப். இப்போ டேட்டா டைப்பில் வந்து பார்த்தோன்னா நிறைய டேட்டா டைப் இருக்குது. இன்டீஜர் ஃப்ளோட் ஸ்ட்ரிங் கேரக்டர் இது மாதிரி நிறைய டேட்டா டைப் இருக்குது. இப்போ நான் வாங்க போகிற டேட்டா அதாவது சம்மில் வந்து பார்த்தோன்னா எனக்கு வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள்ன்ற ஒரு டேட்டா டைப்பை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன்.
அதே மாதிரி இங்கே என்னென்ன வேரியபிள் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டைமென்ஷன் ஓ ஷீட், இங்கே வந்து ஒரு கேல்சி ஸ்ப்ரெட் ஷீட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இதில் டிம் செல் 1 அண்ட் தென் சிம் செல் 2 2 செல் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஷீட்குள்ளே 2 செல் யூஸ் பண்ணி அது மூலமாக வேல்யூவை நான் கெட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஷீட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷீட் ஈக்குவல் டு this component dot current controller dot active sheet. நான் எந்த ஷீட்டில் என்னோடய வேல்யூவை நான் கொடுக்குறேனோ அந்த ஷீட் தான் என்னோடய ஆக்டிவ் ஷீட். ஸோ என்னோடய ப்ரோக்ராம் அந்த ஆக்டிவ் ஷீட்டை தான் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஆக்டிவ் ஷீட்டில் இருக்கிற செல் A2 அண்ட் A3 இதில் இருக்கிற வேல்யூ தான் அது கெட் பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் வந்து ஷீட்டுக்கான வேல்யூ. இப்போ செல் 1 அப்படின்னா என்னென்னா செல் 1 ஈக்குவல் டு ஷீட் டாட் கெட் செல் பை பொசிஷன் 0,1. இப்போது எந்த ஷீட் ஆக்டிவாக இருக்கோ அந்த ஷீட்டில் பொசிஷன் 0,1, அதாவது A2ன்ற செல்லில் நான் என்ன வேல்யூ கொடுக்குறனோ அந்த வேல்யூ வந்து எதுக்கு அசைன் ஆகும் அப்படின்னா செல் 1க்கு அசைன் ஆகும். இப்போ செல் 2ல் வந்து பார்த்தோன்னா ஷீட் டாட் கெட் செல் பை பொசிஷன் 0,2. இந்த 0,2ல் நான் என்ன வேல்யூ கொடுக்குறனோ, அதாவது 0,2ன்றது செல் A3. இந்த A3ல் நான் என்ன வேல்யூ கொடுக்குறனோ அது வந்து பார்த்தோம்னா செல் 2க்கு இப்போது போயிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி முன்னே சொன்ன மாதிரி த சம்ன்றது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணி இங்கே என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறேன்னா அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணுறேன். அதாவது செல் 1 டாட் கெட் வேல்யூ, செல் 1ல் இருக்கிற வேல்யூவும் ப்ளஸ் செல் 2ல் இருக்கிற வேல்யூ ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணி அதை எதில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா த சம் என்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ த சம் என்ற வேரியபிள் எதுக்கு நான் அசைன் பண்ணுறேன்னா நியூ சம் என்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் அசைன் பண்ணுறேன். இப்போ நியூ சம் என்னாலும் ஒன்று தான், த சம் என்றது அப்படின்னாலும் ஒன்று தான். இப்போ எல்லா ஃபங்க்ஷனும் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராமிங். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த ப்ரோக்ராமை நோட் பேடில் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கிங்க. நோட் பேடில் டைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ நோட் பேடில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிக்கிங்க. இப்போ காப்பி பண்ணதை என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஷீட்குள்ளே போகிறோம். இப்போது ஃபைலில் போயிட்டு நியூ ஷீட்க்கு கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு தெரியும் செல் 1ல் வந்து பார்த்தோம்னா மேக்ரோ as ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் செல் A1 and A2 and A3 and A3ல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேல்யூவை கெட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிறது தான் செல் A2 and this one is the A3. இப்போ A2ல் வந்து சம் வேல்யூஸ் நான் கொடுக்குறேன், அதே மாதிரி A3லும் சம் வேல்யூஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ரெண்டு செல்லையும் நான் கொடுத்துருக்க வேல்யூவை சம் நான் க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் வேல்யூவை கெட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டூல்ஸில் போயிட்டு மேக்ரோவில் ஆர்கனைஸ் மேக்ரோ கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு பேசிக் கொடுங்க. இந்த பேசிக்கில் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண மாடியூல் 1 மெயின் இருக்குது, நோ ப்ராப்ளம். அதே நீங்கள் எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கோடிங்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இப்போ இங்கே இருக்கிற கோடிங்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டெலீட் பண்ணிடலாம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண மேக்ரோ, அதனால் இதை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ப்ரோக்ராமை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது சப் மெயின் இருக்கும், அது எதுவும் பண்ணாதீங்க. என் சப் ஒன்று இருக்கும், அதையும் எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ என்டர் 2 தடவை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போது கண்ட்ரோல் V கொடுத்துருங்க. ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன் வந்து காப்பி பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஃபங்க்ஷன் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபங்க்ஷன் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ மினிமைஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன் என்னன்றது உங்களுக்கு தெரியும், நியூ சம். ஸோ ஈக்குவல் நியூ சம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இது மாதிரி நீங்கள் வேல்யூவை எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் 9065 இருக்குது, நீங்கள் ஃபார்மில் எங்கே வேணால் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நியூ சம்
ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் த ரிசல்ட். ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் என்னென்னு பார்த்தோம்னா மேக்ரோ அஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ கோடிங் ஆல்ரெடி நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த கோடிங் எல்லாமே நீங்கள் நோட் பேடில் டைப் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே கூட மேக்ரோ அஸ் அ ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபைண்டிங் கிரேட்டர் வேல்யூ. ஸோ விச் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் அதர் வேல்யூ ஆர் another வேல்யூ. ஸோ ரெண்டு நம்பருக்கு இடையில் எந்த நம்பர் பெரிய நம்பர்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான். பட் இதில் நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மேக்ரோ இஸ் அ ஃபங்க்ஷன். நம்மளா ஓனாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதை ப்ரோக்ராம் மூலமாக புது ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதை எப்படி ரன் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இப்போது உங்களோட புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. ஸோ இப்போ இந்த கிளாஸில் நான் என்ன கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேக்ரோ அப்படின்னா என்னென்னு கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா மேக்ரோ எப்படி க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் மேக்ரோவை எப்படி ரன் பண்ணணும், அதுக்கப்புறம் மேக்ரோவை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எப்படி க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுறது அப்படிக்கான ப்ரொசீஜர் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் subscribe my channel and please like and share my videos, and thank you so much for your support, dear students. Thank you.